சேலம் மறைமாவட்டம் அழகாபுரம் முதன்மை வானதூதர் புனித மிக்கேல் ஆலய பங்கு இளையோர் பெருமையுடன் வழங்கும் நாசரேத்தூர் இயேசு. இறைவானே ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஒரு சங்கீதம் புல்கரம் தவழும் திரு யாழிசை அதில் என் மனம் நீட்டிடும் தமிழ் எழிசை. இறைவானே சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஓர் சங்கீதம். புல்லாங்குழலென தனித்திருந்தே அதில் இசையா என் மனம் புகுந்திடுவார். புல்லாங்குழலென தனித்திருந்தே அதில் இசையா என் மனம் புகுந்திடுவார். பாவிய நெஞ்சமும் துயில் கலையும் புது பாடலால் உன்னகம் இணைந்திடுமே. எரிகின்ற சுடராக விண்மீன்கள் உன்வானில் என எங்கு திரியாக ஏற்றாயு இறைவா. காற்றாகி ஊற்றாகி கார்மேக மழையாகி வாழ்வாகி வழியாகி வாராயு இறைவா. வாராயு இறைவா. இறைவானே ஓர் சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஓர் சங்கீதம். ஆதியாய் அந்தமாய் அரும்பொருள் அனைத்துமாய் ஜோதியாய் சுடராய் சுய ஒளி தீபமாய்
நீதியாய் நிலையாய் நிறைந்திடும் அருவமாய் தீதிலா திருத்துவமாய் திகழ்ந்திடும் ஒருவனே ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவ்வார்த்தை கடவுளோடிருந்தார், அவ்வார்த்தை கடவுளுமாயிருந்தார். அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின, அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின, அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின. அருவப் பொருட்களை படைத்த இறைவன் உருவப் பொருட்களையும் படைத்தார். விண்ணிலே ஒளி வீசும் சூரியன், தன்னொளி பொழியும் வெண்ணிலா, மின்னி ஒளிரும் விண்மீன்கள், மண்ணிலே வளரும் மரம், செடி, கொடிகள், பாடித் திரியும் பறவை இனங்கள், ஓடித் திரியும் விலங்கினங்கள், நீரில் நீந்தும் மீனினங்கள், அப்பப்பா, எத்தனை எத்தனை கோடி உயிரினங்கள்! இறுதியாய் இறைவன் தன் சாயலும் வடிவுமான மனுவை படைக்க மனம் கொண்டார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை வகுத்தார். இறைவன் தன் பேரின்பத்தை மனுவிற்கு பகிர்ந்தளித்தார். மகிழ்கின்றார்கள் இவர்கள். மண்ணகம் மகிழ்ச்சி கடலில் திளைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் விண்ணகத்தில் ஒரு பேரதிர்ச்சி. இறைவன் தம் அறிவையும் அன்பையும் பகிர்ந்தளித்து படைத்த அரூபிகளில் ஒரு பகுதியினர் தம் அறிவை கண்டு அகந்தை கொண்டனர்.
தங்கள் குறை அறிவை நிறையறிவாக எண்ணி இருமாந்து அறிவின் ஊற்றாம் இறைவனையே எதிர்த்தனர். அவர்களின் தலைவன் லூசிஃபர். பணிய மாட்டேன், பணிய மாட்டேன், ஆம் பணியவே மாட்டேன். ஒளிமிக்கவன் லூசிஃபர் இருளின் தலைவனானான். இதோ இவனுக்கு எதிராய் ஒளிமிக்க வானத்தூதரின் தலைவன் மிக்காயேல். இறைவனுக்கு இணையானவன் யார்? இதோ நான். அகந்தையாலும் ஆணவத்தாலும் இறைவனையே எதிர்க்க துணிந்தாய் நீ. சபிக்கப்பட்டு ஆள் நரகில் தள்ளப்படுவாய். இதோ மண்ணுலகில் பெருமகிழ்ச்சி. இறையருளில் இன்பம் கண்ட ஆதாமும் ஏவாளும் தாம் பெற்ற பேரின்பத்தில் பங்கு கொள்ள பிற படைப்புகளை அழைக்கின்றனர். இயற்கை அனைத்தும் இறைவனை போற்றி புகழ்கின்றன. வானகமே வையக உயிர்களே இறைவனை புகழுங்கள், இறைவனை புகழுங்கள். பாடிடுவோம் வாருங்கள் மகிழ்வுடன் இறைவனை பாடிடுவோம். பாடிடுவோம் வாருங்கள் மகிழ்வுடன் இறைவனை பாடிடுவோம். பாடுவோம் அன்பினில் ஒன்றாய் சேர்ந்தே, பாடுவோம் அன்பினில் ஒன்றாய் சேர்ந்தே இறைவனை புகழ்ந்திடுவோம். பாடிடுவோம் வாருங்கள் மகிழ்வுடன் இறைவனை பாடிடுவோம். கூலிகளே, அதோ பாருங்கள் அவர்களின் ஆட்டத்தையும் பாட்டையும். நாம் இழந்த பேரின்பத்தை இந்த மனிதர்கள் அனுபவிப்பதா? அதை நாம் பார்த்து கொண்டிருப்பதா? இதோ இப்போதே போகிறேன், அவர்கள் இன்பத்திற்கு உரை வைக்கிறேன். உன்னுயிர் வாழ்ந்திடவே, உன்னுயிர் வாழ்ந்திடவே, தந்ததெல்லாம் அவரே, அந்த இறைவனை பாடிடுவோம். நாம் உள்ளவரை பாடிடுவோம். பாடிடுவோம் வாருங்கள்
வெளியின் மக்கள் இருளில் நடந்தனர். ஆதாம், ஆதாம், இறைவா, தங்கள் திருமுகத்தை காண நான் அருகதையற்றவன். ஏன் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தாய்? நான் இல்லை இறைவா, தாங்கள் எனக்கு துணையாக தந்த இப்பெண்தான். ஏவாள், ஏன் இப்படி செய்தாய்? நான் இல்லை இறைவா, இதோ இதோ. சாத்தானே, மனிதனுக்கு நாம் அளித்திருந்த பேரின்பத்தை நீ மாய்த்ததால் என்றும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உனக்கும் இப்பெண்ணின் வித்திற்கும் பகையை உண்டாக்குவோம். இறுதியில் நீ நசுக்கப்படுவாய். ஏவாள், நீ வேதனையுடன் குழந்தையை பெற்றெடுப்பாய். ஆதாம், இப்பெண்ணின் வார்த்தையை கேட்டு எம் கட்டளையை மீறினாய். உன்னால் உலகம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வாழ்நாள் எல்லாம் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு உழைப்பாய். எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த மண்ணிற்கே திரும்புவாய். பாவமுண்ட மனிதன் சாபம் பூண்டு நிற்கிறான். எனினும் எல்லையற்ற இரக்கம் நிறைந்த இறைவனின் இதயம் இதோ. உங்களை மீட்க ஒரு மீட்பரை அனுப்புவோம். மனுக்குலம் பலுகிப் பெருகியது. வையகத்தில் மீட்பரின் வருகைக்காக இறைவன் ஒரு குலத்தை தேர்ந்தெடுத்தார். அதுவே யூதகுலம். அவர்கள் மீட்பரின் வருகைக்காக ஏங்கியது மட்டுமின்றி ஆதிப்பெற்றோரின் பாவத்திற்கு கழுவாயாக பரமனின் சினம் தனிய பலி செலுத்தி பாடிப் பரவினர். ஏற்றருள்வீரே எந்த இறைவா, எளியவர் படைக்கும் திருபலியே ஏற்றருள்வீரே எந்த இறைவா, எளியவர் படைக்கும் திருபலியே ஏற்றருள்வீரே இந்த இறைவா, எளியவர் படைக்கும் திருபலியே ஏற்றருள்வீரே இந்த இறைவா. தோற்றமில்லாத தூய பிதாவே, தோற்றமில்லாத தூய பிதாவே, போத்திர பலியை ஏற்றருள்வீர், போத்திர பலியை ஏற்றருள்வீர், ஏற்றருள்வீரே எந்த இறைவா, எளியவர் படைக்கும் திருபலியை ஏற்றருள்வீரே எந்த இறைவா. ஆற்றிய பாவம் அனைத்தையும் தீர்க்க அரும்பலி தந்தோம் ஏற்றருள்வீர். ஆற்றிய
பாவம் அனைத்தையும் தீர்க்க அரும்பலி தந்தோம் ஏற்றருள்வீர். சீற்றமும் தணிய திருவுளம் மகிழ, சீற்றமும் தணிய திருவுளம் மகிழ திருபலி தந்தோம் ஏற்றருள்வீர். திருபலி தந்தோம் ஏற்றருள்வீர். ஏற்றருள்வீர் எந்த இறைவா எளியவர் படைக்கும் திருபலியை ஏற்றருள்வீரே எந்த இறைவா. இவ்வாறு இறைவனின் வருகைக்காக உலகமெல்லாம் ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இதோ யூதேயா நாட்டில் இசையாஸ் தீர்க்கதரிசி இறைவனின் வருகையை முன்னறிவிக்கின்றார். வானங்களே கேளுங்கள், வையகமே நீயும் கேட்பாய். உங்களுக்கு ஓர் அற்புத அடையாளம் தருவார். வானங்களே கேளுங்கள், வையகமே நீயும் கேட்பார். கன்னியொருத்தி, இதோ கன்னியொருத்தி கருத்தரித்து மகவை பெறுவாள். இதோ கன்னியொருத்தி கருத்தரித்து மகவை பெறுவாள். அவரே எம்மானுவேல் என்று பெற்றிடுவார். அவரே எம்மானுவேல் என்று அழைக்கப் பெற்றிடுவார். அழைக்கப் பெற்றிடுவார். இசையாஸ் அறிவித்த தீர்க்க தரிசனம் பல நூற்றாண்டுகளுக்கு பின் நிறைவேறியது. இறைவனின் திருவாக்கு நிறைவேறும் நேரம் நெருங்கியது. இறைமகன் தோன்ற தாம் தேர்ந்தெடுத்த யூதகுலத்தின் தலைமகள் பகலவனை ஆடையாய், பனிமதியை மிதியடியாய், 12 விண்மீன்களை தலையில் அணிந்து இறைவனின் சிந்தையில் என்றுமே அமர்ந்திருந்த அமல கன்னியை தம் மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுத்தார் இறைவன். கலிலேயா நாட்டில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் குலத்தைச் சேர்ந்த சூசை என்பவருக்கு வாழ்க்கை துணைவியாக நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளிடம் கபிரியேல் என்னும் வானதூதன் தோன்றினான்.
பெண்களின் பேருடையாய் பெருமையுடன் நீ வாழி பெண்களின் பேருடையாய் பெருமையுடன் நீ வாழி வாழி வாழி. அடியாளை இப்படி வாழ்த்துவது ஏனோ? அஞ்சாதே மரியே அஞ்சாதே சஞ்சலம் நீங்கிடும் சடுதியிலே அஞ்சாதே மரியே அஞ்சாதே சஞ்சலம் நீங்கிடும் சடுதியிலே கொஞ்சுமோர் குழந்தையின் தாயாவாய் கொஞ்சுமோர் குழந்தையின் தாயாவாய் குவலயம் ஆளும் எங்கள் இயேசு. அது எப்படி ஆகும்? இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. உன்னத இறைவனின் அற்புத சக்தியால் உன்னிடம் பிறக்கும் குழந்தை இறைவனின் மகன் எனப்படுவார். தாவீதன் அரசை அவர் என்றென்றும் ஆளுவார். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வாக்கின்படியே எனக்காகட்டும். உருவிலான் உருவாகி உலகிலோர் மகன் உதிப்ப கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினளே. உருவிலான் உருவாகி உலகிலோர் மகன் உதிப்ப கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினளே. அந்நாளில் மன்னர் செசாரின் ஆணைப்படி தம் பெயர்களை பதிவு செய்ய சூசையப்பர் தம் மனைவி மரியாளோடு கலிலேயா நாட்டு நாசரேத்தோரை விட்டு யூதேயா நாட்டில் உள்ள தாவீதின் ஊராகிய பெத்லஹேமுக்கு சென்றார். இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ தெரியவில்லையே. அம்மா, என் உடல் நிலைமை என்னவோ போலிருக்கிறது. ஒருவேளை பேறுகாலம் நெருங்குகிறதோ என்னவோ. மரியாள், அஞ்சாதே. அதோ பார், பெத்லஹேம் நகரம் தெரிகிறது. பொழுது சாய்வதற்குள் போய் சேர்ந்து விடலாம். மரியாள், பயப்படாதே, கடவுள் இருக்கிறார். அவர்கள் அன்று மாலை பெத்லகேமை சென்று அடைந்தனர். ஆனால் நன்றியில்லா சிற்றூர் பெத்லகேம் ஊரில் தங்க எங்கும் இடம் கிடைக்காத காரணத்தால் புறக்கணிக்கப்பட்ட உலக மீட்பர் குகைக்குடிலை கோயில் கொண்டு பிறந்தார். விண்ணகத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, விண்ணகத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் நல்லவர்க்குள் அமைதி என்றும் ஓங்குக, மண்ணகத்தில் நல்லவர்க்குள் அமைதி என்றும் ஓங்குக, 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 ஓங்குக. 4000 ஆண்டுகளாய் இந்நானிலம் கேட்க காத்திருந்த நற்செய்தி சாமக்காவல் காத்துக் கொண்டிருந்த எளிய இடையர்களுக்கு வானதூதர் வழியாக முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆயர்களே, அஞ்ச வேண்டாம். அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு நற்செய்தி கேளுங்கள். இதோ உங்களுக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அவர் மாட்டுத் தொழுவத்தில் கந்தைகளால் போர்த்தப்பட்டு கிடத்தப்பட்டு இருப்பார். இதுவே உங்களுக்கு அடையாளம். போங்கள், போய் பாருங்கள். மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் நல்லவர்க்குள் அமைதி என்றும் ஓங்குக, மண்ணகத்தில் நல்லவர்க்குள் அமைதி. உலக மீட்பர் உதித்து விட்டார். வாருங்கள், போய் வணங்குவோம். வாருங்கள், வாருங்கள்.
இறைமகன் பிறந்த இந்நற்செய்தி விண்ணில் தோன்றிய நட்சத்திரத்தின் வாயிலாக கீழ்த்திசை ஞானியருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதோ அந்நட்சத்திரம் வழிகாட்ட அவர்கள் பெத்லஹேம் நோக்கி வருகின்றனர். வரவேண்டும் வரவேண்டும். கீழ்த்திசையிலிருந்து வந்திருக்கும் ஞானியரே, உங்கள் வரவு எமது அரண்மனைக்கு பெருமை சேர்க்கிறது. உங்கள் வரவின் நோக்கம் என்னவோ? யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறார் அல்லவா, அவரை தரிசித்து வணங்க வந்தோம் அரசே. என்ன? யூதர்களை ஆள்வது நான் அல்லவா? நாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை அரசே. யூதர்களை ஆள புதிதாக ஒரு அரசன் பிறந்திருக்கிறார். வானில் புதிதாக தோன்றியிருக்கும் விண்மீனே அதற்கு சாட்சி. யூதர்களை ஆள புதியதோர் அரசன், அதை அறிவிக்க புதியதோர் விண்மீன். அரசே, இன்னும் எங்களை நீர் நம்பவில்லையா? அல்ல அல்ல, முக்காலும் உணர்ந்த ஞானியர் நீங்கள். உங்கள் கூற்றை நம்பாமல் இருக்க முடியுமா? ஞானியரே, அந்த புதிய அரசன் எங்கே பிறந்திருக்கிறார்? அதை கேட்டு அறியத்தான் நாங்கள் உங்களிடம் வந்தோம். எனக்கு தெரிந்திருந்தால் எப்போதோ அவரை நான் போய் கண்டு வணங்கி வந்திருப்பேனே. பரவாயில்லை, அவர் எங்கே பிறந்திருப்பார்? ஞானியரே, நெடும் தொலைவு பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். எமது ஓய்வு மண்டபத்தில் சிறிது நேரம் தங்கி இளைப்பாறலாமே. அரசர் வாழ்க. என்ன? அரசரின் கட்டளைப்படி யூத மத குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அழைத்து வந்திருக்கிறோம். என்னிடம் வர சொல். அரசர் வாழ்க. இன்னொரு முறை கூறுங்கள். அரசர் வாழ்க. எந்த அரசர்? புதிதாக பிறந்திருக்கும் உங்கள் யூதர்களின் அரசரா? அரசே, தங்களை தவிர எங்களுக்கு வேறு அரசர் கிடையாது. பொய் பொய் பொய். யூதர்களை ஆள வேறொரு அரசன் பிறந்திருக்கிறான். எனக்கு போட்டியாக வேறொருவன் தோன்றியிருக்கிறான். என் அரியணையை பறிக்க புதிதாக ஒருவன், யூதர்களின் அரசன். அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அரசே. யூத மத குருக்கள், யூதர்களின் திருச்சட்ட அறிஞர்கள், உங்களுக்கென்று ஒரு அரசன் பிறந்திருப்பது உங்களுக்கு தெரியாது. நல்ல வேடிக்கை. இதை நான் நம்ப வேண்டும். உங்களுக்கு என்று ஒரு அரசன் தோன்றி என்னை வெல்ல வேண்டும், அவன் உங்களை ஆள வேண்டும் என்று மனப்பால் குடிக்கிறீர்கள். அதனால் தெரியாது என்று மழுப்புகிறீர்கள். அரசே, இது ராஜ துரோக குற்றம். அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? இப்போதுதான் ஒரு குருவை தூக்கிலிட்டேன். உங்களை என்ன செய்யலாம்? சிறைச்சேதம் செய்யலாமா? அரசே, உண்மையில் அப்படி ஒருவர் பிறந்திருப்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆனால் எங்கள் இறைவாக்கினர் ஒருவர் எழுதியிருப்பது. என்ன எழுதியிருக்கிறார்? அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடத்தில் தோன்றுவார். அப்படியானால் அந்த ஞானிகள் கூறியது உண்மை. அப்படி பிறந்திருந்தால் அவர் பெத்லகேமிலேயே பிறந்திருக்க வேண்டும். இப்படி இறைவாக்கினர் எழுதியிருப்பதை ஏன் முன்பே கூறி என்ன எச்சரிக்கவில்லை? உங்களை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். எங்கே அந்த ஞானிகள்? வரவேண்டும் வரவேண்டும் அரசே. ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் உங்களை தேடி நாங்களே வந்திருப்போம். நன்றாக இளைப்பாறினீர்களா? ஆம் அரசே. அந்த தெய்வ குழந்தையை தரிசிக்க எப்போது புறப்பட இருக்கிறீர்கள்? இன்றே புறப்பட வேண்டியதுதான். நல்லது நல்லது. ஞானியர்களே, அந்த குழந்தை எப்போது பிறந்திருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? அது
1 அல்லது 2 வயதுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். பச்சிளம் பாலகன். ஞானியர்களே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே. நீங்கள் அந்த குழந்தையை தரிசித்து விட்டு அந்த குழந்தை எங்கே எப்போது பிறந்தது என்பதெல்லாம் தீர விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதை வந்து எனக்கு தெரிவியுங்கள். ஏனென்றால் நானும் சென்று அந்த யூதர்களின் அரசனை தரிசித்து வணங்க வேண்டும். இதோ அந்நட்சத்திரம் வழிகாட்ட அவர்கள் பெத்லஹேம் நோக்கி வருகின்றனர். எளிய இக்குழந்தையின் பால் இறைவனின் பேரொளியைக் கண்டு விலைமதிப்பற்ற காணிக்கைகளை செலுத்தி வணங்குகின்றனர். காலமும் தேசமும் கடந்து விரிந்த பரம்பொருள் காலத்தையும் தேசத்தையும் ஊடுருவி இஞ்ஞாலத்தில் மனுமகனாக அவதரித்தார். மனுக்குலம் இறை வாழ்வில் பங்கு கொள்ள வேண்டி மனுமகன் மனித வாழ்வில் பங்கு கொள்ளத் தொடங்கினார். ஏழ்மையிலும் தாழ்மையிலும் இருந்து மக்களை மீட்டு இன்பப் பெருவாழ்வில் திளைக்கச் செய்ய அவதரித்த இறைமகன் தம் தந்தையின் பட்டறையில் ஏழையாக உழைத்தார், ஏழையாக வாழ்ந்தார், ஏழையாகவே வளர்ந்தார். தச்சுப்பட்டறையில் மெய் வருந்தி உழைத்து மனித வாழ்வின் மெய் வருத்தங்களில் பங்கு கொண்டார். இவ்வாறாக இயேசு 30 ஆண்டு வரை தம்மை உலகிற்கு அறிவிக்காமலேயே உரிய காலம் வரும் வரை சாதாரண மனிதராகவே வாழ்ந்தார். அவருக்கு 30 ஆண்டு நடக்கையில் இறைவாக்கினரான ஸ்நானக அருளப்பரின் குரல் பாலஸ்தீன பாலையில் பாய்ந்தோடி வரும் யோர்தான் நதிக்கரையில் எதிரொலிக்கிறது. ஆண்டவரது வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர்தம் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். ஒட்டக மயிரிலான ஆடையும் வார்க்கச்சையும் தரித்து வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் உண்டு வாழ்ந்த ஸ்நானக அருளப்பர் தம்மிடம் வந்தோருக்கு ஆற்று நீரால் ஞான ஸ்நானம் அளித்து வந்தார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சிரத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார்? எனவே மனம் திரும்பியவர்கள் என்று செயலில் காட்டுங்கள். ஏற்கனவே அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும். நீர் மக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறீரே, நீர்தான் மெசியாவோ? அப்படியானால் எலியாசோ? நானோ உங்களுக்கு நீரால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கவும் நான் தகுதியற்றவன். அவர் பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இவ்வாறு மீட்பரின் முன்னோடியான அருளப்பர் மீட்பரின் வருகையை அறிவித்து ஞானஸ்நானம் கொடுத்து வருகையில் ஒரு நாள் அவரிடம் ஞானஸ்நானம் பெற இயேசு வந்தார். நானே உங்களிடம் ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க நீங்களா என்னிடம் வருவது? இப்போதைக்கு தடை செய்ய வேண்டாம். ஏனெனில் இவ்வாறு நாம் நியமங்கள் எல்லாம் நிறைவேற்றுவது தகுதியே. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன்.
ஞானஸ்நானம் பெற்ற இயேசு 40 நாள் கடும் நோன்பினை மேற்கொண்டார். நோன்பின் இறுதியில் அலகை அவரை சோதிக்கத் தொடங்கியது. கடவுளின் மகனானால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று என எழுதியிருக்கிறதே. இதோ அனைத்துலக அரசுகளையும் பாரும். இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மகிமையையும் உமக்கு கொடுப்பேன். ஏனெனில் இவை யாவும் என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. என் விருப்பம் போல் எவருக்கும் இவற்றை கொடுக்க முடியும். எனவே நீர் தண்டனிட்டு என்னை வணங்கினால் இவை யாவும் உம்முடையவை ஆகும். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கின்றதே. நீர் கடவுளின் மகனானால் இங்கிருந்து கீழே குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் எழுதியுள்ளதே. உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதியாதே என்றும் எழுதியுள்ளது. சாத்தானே, அப்பால் போ. இறைவனின் அளப்பரிய ஆற்றலின் உருவமான இயேசு ஆசைக்கு தம்மை அடிமையாக்க எண்ணிய அலகையின் ஆணவத்தை அழித்து அதனை வெற்றி கொண்டார். இறைமகன் இயேசுவின் வல்லமை மெல்ல மெல்ல வெளிப்படத் தொடங்கியது. அவர்தம் போதனைகளை கேட்க மக்கள் வெள்ளமென திரண்டனர். அவர்களுள் தம்மிடம் பேரன்பு கொண்டவர்களாய், தமக்காக எதையும் ஏற்கும் இதயம் கொண்டவர்களாய் 12 தம் சீடராக தேர்ந்தெடுத்தார். அப்பேரடியார்களாம் 12 பாவமுண்ட மனுக்குலத்தை மீட்க பொது வாழ்வில் ஈடுபடத் தொடங்கினார். வாங்க வாங்க, இப்பதான் வரீங்களா? மாமா வாங்க வாங்க. அடடே தம்பி, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? வா 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 வாப்பா. விருந்து ரொம்ப பிரமாதம் போங்க. கானாவூரில் திருமணம். மகனே, அம்மா, திருமணத்திற்கு வந்த விருந்தினர் ஏராளம். இருக்கும் திராட்சை ரசம் தீர்ந்துவிடும் போல் இருக்கிறது. என்ன செய்வது? அம்மா, அதை என்னிடம் சொன்னால் நான் என்னம்மா செய்வது? என் நேரம் இன்னும் வரவில்லையே. சரி, யாருங்கே? இவர் சொல்வதை செய்யுங்கள். சரி,
நீங்கள் இந்த ஜாடிகள் நிறைய தண்ணீர் ஊற்றுங்கள். ராட்சரசம் கேட்டா தண்ணி கொண்டார சொல்றாரு. இது என்ன வாசனை? ஆஹா, அற்புதம்! இப்படிப்பட்ட ஒசந்த திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் நான் கண்டதே இல்லை. இதை கொண்டு போய் விருந்தினருக்கு பரிமாறுங்கள். அட, இது என்ன புதுமை! பச்சை தண்ணிய பழரசமாக்கி விட்டாரே! அடடடடா, இது அற்புதத்திலும் அற்புதம்! கானாவூர் திருமண விழாவே கர்த்தர் இயேசுவின் பொது வாழ்வின் தொடக்க விழா. மனு உருப்புண்ட இறைமகன் இயேசு தம் வல்லமையை இயற்கை பொருள்களில் காட்டத் தொடங்கினார். அதன் பயனாக தண்ணீர் திராட்சரசமாயிற்று. நாட்கள் நகர்ந்தன. இயேசு தம் அடியார்களுடன் பாலஸ்தீன நாட்டில் போதிக்கவும் புதுமைகள் புரியவும் தொடங்கினார். அதன் மூலம் தம் வல்லமையையும் வாழ்வையும் மக்களுக்கு வழங்கினார். வல்லமை வாய்ந்த வார்த்தைகள், வாழ்வளிக்கும் நற்செயல்கள். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. சாந்தமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் மண்ணுலகு அவர்களுக்கே உரிமையாகும். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். ராபி, தாங்கள் போதிப்பது இவ்வளவு புதுமையாக இருக்கிறதே, ஒருவேளை பழைய சட்ட திட்டங்களை எல்லாம் ஒழித்து விடுவோமா? சட்டத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ நான் ஒழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என சொல்லி இருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபம் செய்யுங்கள். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எனக்கு இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? போதகரே, போதகரே, கண்ணிழந்து தவிக்கிறேன். எனக்கு எனக்கு பார்வை வேண்டும், பார்வை வேண்டும் போதகரே, பார்வை வேண்டும். மகனே, உன் விசுவாசமே உன் கண்களை திறக்கும். ஆண்டவரே, நான் காண்கிறேன் போதகரே, நான் நன்றாக காண்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இப்போது நன்றாக காண்கிறேன். ஆண்டவரே, நன்றாக காண்கிறேன். மகனே, உன் ஊனக்கண்களால் இவ்வுலகை காண்கிறாய். ஆனால் தூய மனம் உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒளியின் இறைவனாம் இயேசு ஒளியின்றி தவிக்கும் மனுக்குலத்திற்கு தம் ஒளியில் பங்களிக்கிறார். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடப்பதில்லை.
இந்த எளிய மனிதனை இத்தனை நாட்களாக ஆட்டி படைத்த சாத்தானே, இவனை விட்டு ஓடிப்போ. ஆண்டவரே, 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 ரொம்ப நன்றிங்க ஆண்டவரே, ரொம்ப நன்றிங்க ஆண்டவரே. இத்தனை வருஷமா ஊமையும் சூடுமா இருந்தா இப்ப பேசுறானே. ஊமை பேசுது. இறைவார்த்தை மனு உருவானவர் இயேசு. நாதமாய் ஒலிக்கும் இறைவன் வார்த்தை பேசும் வரத்தை வையக மாந்தருக்கு வழங்கினார். போதகரே, எனக்கு தீங்கு செய்த ஒருவனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மன்னித்தால் போதுமா? ராயப்பா, 7 முறை என்ன, 70 முறை மன்னிக்க வேண்டும். விடாதீர்கள் அவளை, விடுங்கள், கொல்லுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை வாழ விடுங்கள். ஐயோ, என்னை கொண்டு விடாதீர்கள், என்னை மன்னித்து விடுங்கள். இவள் ஒரு விபச்சாரி. கையும் களவுமா இவளை பிடித்துள்ளோம். மோயிசின் சட்டப்படி இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். நீர் என்ன சொல்கிறீர்? கொல்லத்தான் வேண்டும். உண்மைத்தான் கேட்கிறோம். நீர் என்ன சொல்கிறீர்? இவளை கொல்ல வேண்டும். என்ன சொல்லுகிறீர்? உங்களில் ஒரு பாவமும் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல்லெறியட்டும். பெண்ணே, எங்கே அவர்கள்? உனக்கு எவரும் தீர்ப்பிடவில்லையா? ஒருவரும் தீர்ப்பிடவில்லை ஆண்டவரே. நானும் தீர்ப்பிடேன். உன் பாவங்களை மன்னிக்கிறேன். இனிமேல் பாவம் செய்யாதே, போ. ஆண்டவரே, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இயேசு போதனைகள் செய்தும் சாதனைகள் புரிந்தும் யூதேயா முழுவதும் பயணம் செய்தார். மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். ஒரு நாள் அவர் கப்பர்நகும் என்னும் ஊரை வந்தடைந்தார். அப்போது செசாரின் அரசு ஊழியர்களுள் ஒருவனான நூற்றுவர் தலைவன் அவரிடம் வந்தான். ஆண்டவரே, என் வேலையாள் திமிர்வாதத்தால் வீட்டில் கிடந்து மிகவும் வேதனைப்படுகிறார். அவரை குணப்படுத்த நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன், பயனில்லை. அப்படியா? நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன். ஆண்டவரே, தாங்கள் என் இல்லத்துள் வர நான் தகுதியற்றவன். ஆனால் தாங்கள் இங்கிருந்தபடியே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலையாள் குணமடைந்து விடுவான். அப்படியா? இஸ்ராயேலில் யாரிடம் இத்துணை விசுவாசத்தை நான் கண்டதில்லை என உறுதியாக சொல்லுகிறேன். நூற்றுவர் தலைவனே, நீ போகலாம். நீ விசுவசித்தபடியே உனக்காகட்டும். எனக்கு குணமாயிருச்சு, எனக்கு குணமாயிருச்சு, என் நோய் குணமாயிருச்சு, எனக்கு குணமாயிருச்சு, குணமாயிருச்சு. நாளுக்கு நாள் இயேசுவின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மக்கள் கூட்டம் பெருகியது. ஒரு நாள் அவர் தம் போதனையில் மக்கள் பொழுது சாய்வதையும் அறியாமல் மூழ்கி இருந்தனர். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை.
உங்கள் வானகத் தந்தை அவற்றிற்கும் உணவளிக்கிறார். ஆண்டவரே, பொழுது சாய்ந்து விட்டது, இருளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நகரிலிருந்து நாம் வெகு தொலைவில் இருக்கிறோம். இந்த ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிடலாமே. இல்லை, இந்நேரத்திலேயா இவர்களை அனுப்புவது? வழியில் மயக்கம் போட்டு விடுவார்களே. நீங்களே இவர்களுக்கு உணவளியுங்கள். என்ன உணவளிக்கவா? இங்கேயா? எப்படி முடியும் ஆண்டவரே? இவர்கள் ஏறக்குறைய 5000 பேருக்கு மேல் இருப்பார்கள். இவ்வளவு பேருக்கும் இந்த நடுக்காட்டில் எப்படி உணவளிப்பது? இங்கே ஒரு பையனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தானே இருக்கின்றன. இதை வைத்து இவ்வளவு பேருக்கு? அவிசுவாசிகளே, இன்னுமா விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள்? பிலிப்பு, நீ போய் அந்த அப்பங்களை கொண்டு வா. ராயப்பா, நீ சென்று சில கூடைகளை கொண்டு வா. என்ன ஆச்சரியம்! இவ்வளவு பேருக்கு கொடுத்தும் இன்னும் மீதி இருக்குதே. ஆஹா, இவர்தான் மெசியா என்பதற்கு வேறு என்ன சாட்சி வேண்டும்? அமைதி, அமைதி! யூத மக்களே, இப்புதுமையை கண்ட பிறகு இதோ இங்கு அமர்ந்திருக்கும் இயேசுதான் மெசியா என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நாம் இவரை அரசராக்கி விடுவோம். மீண்டும் யூத ராஜ்யத்தை நிலைநாட்டுவோம். என்ன சம்மதமா? சம்மதம்! கிறிஸ்து ராஜா! கிறிஸ்து ராஜா! வாழ்க வாழ்க இயேசு வாழ்க! வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க! புதுமைகளை கண்டதாலா நீங்கள் என்னை தேடுகிறீர்கள்? நீங்கள் உங்கள் வயிற்றை நிரப்புவதற்கே தேடுகிறீர்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அழிந்து போகும் அப்பத்திற்காக அலையாதீர்கள். மனுமகன் அளிக்கும் ஜீவிய அப்பத்திற்காக ஏங்குங்கள். ஆண்டவரே, அந்த அப்பத்தை தாரும். வாழ்வளிக்கும் அப்பம் நானே. ஏன் திகைக்கிறீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கிய வாழ்வளிக்கும் அப்பம் நானே. என்னிடம் வருபவனின் பசியெல்லாம் பறந்து போகும். என்னை விசுவசிப்பவனின் தாகமெல்லாம் தணிந்து போகும். என்னை நாடி வந்தவரை நான் கைவிட மாட்டேன். பரலோகத்தில் இருந்து வந்தவர் இவரா? இவர்தான் சூசையின் மகனாயிற்றே. மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்துயிர் அளிக்கும் வாழ்வின் அப்பம் நானே. பாலைவனத்தின் மன்னாவை உண்ட உம்முடைய முன்னோர்கள் மாண்டு மறைந்தனர். ஆனால் என்னை உண்டவன் நிலையாக நின்று வாழ்வான். குருவே, இது எப்படி முடியும்? உமது மாமிசத்தையா உண்ண சொல்கிறீர்? ஆம், நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் போங்கள். எனது மாமிசம் உண்மையிலேயே வாழ்வளிக்கும் அப்பம். என் ரத்தம் உண்மையிலேயே உயிரளிக்கும் பானம். இதெல்லாம் வீண் பேச்சு.
நீர் சொல்வதை நம்புவது மிகவும் கடினம். நம்ப மாட்டேன். நான் வருகிறேன். அதுவும் சரிதான். இவர் பின்னால எதை நம்பி எப்படி போறது? நானும் போறேன். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை விட்டு எங்கே போவோம் ஆண்டவரே? உம்முடைய வார்த்தைகள் அழியாத வாழ்வு அருள்வன அல்லவோ? கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து நீர் என்று முழு மனதுடன் நம்புகிறோம் ஆண்டவரே, முழு மனதுடன் நம்புகிறோம். ஆயினும் உங்களுள் ஒருவன் பேயாயிருக்கிறான். தம்மில் முழு விசுவாசம் கொண்ட சீடர்கள் சூழ்ந்து வர நாடு முழுவதும் நடந்தார் இயேசு. ஒரு நாள் நயீன் என்ற ஊரை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்தனர். மகனே, அழாது. நாம் அழறதுனால இறந்த மகன் பழிக்க போறதில்ல. தைரியமா இருக்க. ஆமாமா, பிறந்தவங்க ஒரு நாளைக்கு இறக்கத்தானே வேணும். அழறதுனால என்ன ஆயிட போகுது? மனசு தேத்திக்கமா. ஆண்டவரே, 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 முன்னையே புருஷனை இழந்த பாவினா ஆண்டவரே, எனக்கு ஆதரவா இருந்த என் ஒரே மகனை இப்ப போயிட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படி வாழ்வேன் ஆண்டவரே? ஆண்டவரே, பெண்ணே, அழாதே, அழாதே பெண்ணே. இளைஞனே, உனக்கு நான் சொல்லுகிறேன், எழுந்திரு. ஆண்டவரே, ஆண்டவரே. பெண்ணே, இதோ உன் மகன். ஆண்டவரே, 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 கண் கண்ட கடவுள் நீங்கதான். நான் ரொம்ப புண்ணியம் பண்ணவ ஆண்டவரே, ரொம்ப புண்ணியம் பண்ணவ. யூத மக்களே, இதோ பாருங்கள், நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். உயிருக்குள் உயிரான இறைமகன் இறந்தவரை உயிர்ப்பித்து தம் ஒப்பற்ற பேராற்றலை உலகுக்கு காட்டினார்.
ஹோசனா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழ்க ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழ்க ஹோசனா 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 தாவீதின் மகனுக்கு ஹோசனா தாவீதின் மகனுக்கு ஹோசனா தாவீதின் மகனுக்கு ஹோசனா தாவீதின் மகனுக்கு ஹோசனா 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 மகனே ஹோசனா மகனே ஹோசனா மக்களிடத்தில் இயேசுவுக்கு பெருகி நிற்கும் செல்வாக்கை கண்ட யூத குருக்களும் பரிசேயர்களும் அவரை வஞ்சகமாய் அழிக்க திட்டம் தீட்டினர். தலைமை குரு கயப்பா அவர்களே, இந்த நாசரேத்தூர் இயேசுவினால் மக்கள் மத்தியில் நமக்கு இருக்கும் செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகிறது. இந்த மக்களுக்கு இந்த பைத்தியம் பிடித்து விட்டதா? ஏன் இப்படி அந்த மனிதனை பின்னால் சுற்றி கொண்டிருக்கின்றனர்? அந்த இயேசு நோயாளிகளை குணமாக்குகிறார், பேய்களை துரத்துகிறார், கடல் மீது நடக்கிறார், காற்றையும் கடலையும் கூட அடக்குகிறாராம். இதனால் மக்கள் கூட்டம் முழுவதையும் தன்வயப்படுத்திக் கொண்டார் தலைமை குரு அவர்களே. திருச்சட்ட அறிஞரே, அவன் ஒரு சாதாரண தச்சனின் மகன் அல்லவா? அவனுக்கு இத்தனை அற்புத சக்திகள் எங்கிருந்து வந்தன? நம்ப முடியவில்லை. ஓய்வு நாளில் எவரும் வேலை செய்யக்கூடாது. இது காலங்காலமாய் நாம் அனுசரித்து வரும் சட்டம். இந்த இயேசு ஓய்வு நாளில் நோயாளிகளை குணப்படுத்துகிறார். கேட்டால் நம்மையே எதிர்கேள்விகள் கேட்டு மடக்குகிறார். இப்படி நாம் போதித்து வரும் ஒவ்வொரு போதனைகளுக்கும் எதிராக போதனைகள் செய்து வருகிறார். நம்மை வெளிவேடக்காரர் என்கிறார். நாம் விரியன் பாம்பு குட்டிகளாம். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்கிறார். இதை எப்படி சகிப்பது? அது மட்டுமா? வரி வசூலிப்பவனை பாவி என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அவனுடைய வேண்டுதலை கடவுள் கேட்பாராம், நம் வேண்டுதலை கேட்க மாட்டாராம். நமக்கு முன்னே விலைமாதர் கூட விண்ணரசில் நுழைந்து விடுவார்களாம். எத்தனை அவமானம்! இப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் போதித்தால் நம் செல்வாக்கு என்ன ஆவது? அவரைத்தான் நமக்கு மீட்பளிக்க வந்த மெசியா என்று மக்கள் நம்பத் துவங்கிவிட்டனரே. இனி அவர் சொல்வதுதான் வேதவாக்கு. நம் கதி அதோ கதிதான். குருக்களே, அந்த இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் ஜபக்கூடங்களில் அனுமதிக்க கூடாது. அது மட்டுமல்ல, அந்த மனிதரின் செல்வாக்கை குறைக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்கள். திருச்சட்ட அறிஞர்களே, நீங்களும் இவர்களுக்கு உதவுங்கள். பாஸ்காவிற்கு முதல் நாள் இரவு ஆண்டவர் இயேசு பணிந்தார், ஆண்டவர் இயேசு பணிந்தார், அடிமை போல் குனிந்தார், ஆண்டவர் இயேசு பணிந்தார், அடிமை போல் குனிந்தார், ஆண்டவர் இயேசு பணிந்தார். பன்னிரு சீடரின் பதந்தனையே, பன்னிரு சீடரின் பதந்தனையே, கனிவுடன் கழுவியே முத்தமிட்டார். தன்னிரு கரத்தில் அப்பம் எடுத்தே, இது என் சரீரம், இது என் சரீரம் என்று பகர்ந்தார். மின்னிடும் பாத்திர ரசமதை பார்த்தே, இது என் ரத்தம்.
மாந்தர் பவத்தை துடைத்திட சிந்திடும் ரத்தம் இதுவென்றார், ரத்தம் இதுவென்றார். அப்பமிதை அருந்துங்கள், பானமிதை பருகுங்கள், என் ஞாபகமாகவே மாந்தரெல்லோரும் என்றும் இதை செய்யுங்கள். யூதத் தலைவர்கள் காட்டிய பேராசைக்கு பலியான யூதாஸ் ஒப்பற்ற முழுமூல தொருபொருளை 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டிக் கொடுக்கும் கயவனானான். வாரும் நண்பரே, உமக்காகத்தான் காத்திருக்கிறேன். உங்கள் விருப்பப்படி நான் அவரை காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? இதோ 30 வெள்ளிக்காசுகள் இந்தாரும். நீர் சொன்னதை செய்து முடித்தால் இன்னமும் தருவோம். 30 வெள்ளிக்காசுகள். நண்பரே யூதாஸ், அந்த ஆளை எம் வீரர்கள் எப்படி அடையாளம் தெரிந்து கொள்வது? தலைமை குருவே, தங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். வீரர்கள் என்னுடன் வந்து மறைந்து இருக்கட்டும். நான் யாரை வாழ்த்தி முத்தமிடுகிறேனோ அவரை பிடித்துக் கொள்ளட்டும். சரியான யோசனை. ஊரை ஏய்ப்பவன் ஒழிந்தான். உலக பவமெல்லாம் ஒன்று திரண்டு உத்தமன் இயேசுவை தாக்கினதையோ. உலக பவமெல்லாம் ஒன்று திரண்டு உத்தமன் இயேசுவை தாக்கினதையோ. ஓநாயின் கூட்டம் கண்டு ஒடுங்கி நடுங்கும் செம்மறி போலே, ஓநாயின் கூட்டம் கண்டு ஒடுங்கி நடுங்கும் செம்மறி போலே, தானாக துன்பம் தாங்கி தவித்திடும் சோக வேளை மேனி சிலிர்த்து ரத்தத்தாரை வெடித்து கூனி பயந்து மண்ணில் சோர்ந்து விழுந்தார், மண்ணில் சோர்ந்து விழுந்தார். விலகட்டும் பிதாவே, துயரம் விலகட்டும் கூடுமானால், விருப்பம் எனதல்ல சித்தம் போல் ஆகுக, உமது சித்தம் போல் ஆகுக. குருவே வாழ்க. தம்மை பற்றி முன்னறிவிக்கப்பட்ட இறை வாக்குகள் எல்லாம் இவ்வாறு நிறைவேறுவதைக் கண்ட இயேசு எல்லாவற்றையும் அமைதியாக பொறுத்து கொண்டு மனுக்குலத்தை மீட்க தம்மையே பலியாக்க மனம் கொண்டார். இதோ யூத தலைவர்களின் நயவஞ்சக நாடகம். பேரருள் வடிவான இயேசு பிலாத்தின் சபையில் நிறுத்தப்படுகிறார். நீ யூதனின் அரசனோ? நீர்தான் சொல்லுகிறீர்.
உனக்கு எதிராக நீ குற்றவாளி என்று நிரூபிப்பதற்காக தலைமை குருக்களும் மூப்பரும் இத்தனை சான்றுகளை கூறுகிறார்களே, உன் காதில் விழவில்லை? யூதர்களே, இவரிடம் எனக்கு ஒரு குற்றமும் தோன்றவில்லை. சரி, நீங்கள் சொல்லுவது போல் இவர் குற்றவாளியே என்று வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு பாஸ்கா திருவிழாவின் போதும் நீங்கள் விரும்பும் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம் அல்லவா? அதன்படி பெரும் குற்றவாளியான பரபாஸ் அல்லது மெசியா எனும் இந்த இயேசு, இவர்களில் யாரை விடுதலை செய்ய விரும்புகிறீர்கள்? அப்படியானால் இவரை, மெசியா என்னும் இந்த இயேசுவை நான் என்ன செய்யட்டும்? இனி உங்களிடம் ஏது சொல்லியும் பயனில்லை. இவனுடைய இரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன். அது இனி உங்கள் பாடு. இவன் ரத்தம் எங்கள் மேல், எங்கள் பிள்ளைகள் மேல் விழுக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் மேல் விழுக்கட்டும். அப்படியானால் இதோ மனிதன், உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள். பளார் பளார் என மிலாறுகள் ஓசை, சுரீர் சுரீர் என விழுந்தன சாட்டை, துடித்தது மேனி, பொங்கி வெடித்தது உடலம், குருதி தெரித்தது மண்ணில், சிதறி தெரித்தது எங்குமையோ. என்ன கொடுமை! கசையடிபட்டு கர்த்தர் கதறி குமுறியதைக் கண்டும் கசியாத கல்லஞ்சர்கள் அவரை எள்ளி நகையாடி ஏளனம் செய்யத் தொடங்கினர். கொடுமையின் கோரத் தாண்டவம் இதோ. வீரர்களே, இந்த இயேசுநாதரை சிலுவையில் அறையும் முன் தகுந்த மரியாதைகள் செலுத்த வேண்டாமா? என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம். என்ன? அரசனை போல அலங்கரிப்போமா? நல்ல யோசனை, நல்ல யோசனை. தன்னை அரசன் என்று கூறிக்கொண்டவர் அல்லவா இவர்? அவர் உடுத்தி இருக்கும் ஆடைகளுக்கு பதிலாக இந்த செந்நிற போர்வையை போற்றுவோம். இதோ போர்த்தியாகி விட்டது. யூதர்களின் அரசன் என்று கூறி எல்லோரும் கை தட்டுவோம். கை தட்டுவோம். இன்னும் அரசனாகவில்லை. என்ன? இதோ கிரீடம். இதை சூட்டினால் அல்லவா அரசனாக? முள்ளாலான கிரீடம். முள்முடி சூட்டுவோமா? இந்தாரும் உமக்கு முள்முடி சூட்டுகிறோம். இந்த முள்முடியை இன்னும் அழுத்துங்கள். அழுத்தமாக முள்முடியை வைப்பீங்கள். இதோ பிரம்பு, இதை பிடியும். இதுதான் உமக்கு செங்கோல். யூதரின் அரசே, நீர் வாழி. அரசனாம் அரசன், முகத்தில் காரி உமிழுங்கள். இந்த கம்பை பிடுங்கி அவர் தலையில் ஓங்கி அடிப்போமா? அதுதான் அரசனுக்கு செய்யக்கூடிய மரியாதை. சரி, இவரை சிலுவையில் அறைய வேண்டும் அல்லவா? ஆமாம் ஆமாம். இவரை கொல்கத்தாவுக்கு கூட்டிக் கொண்டு செல்வோம். எண்ணமெல்லாம் துன்ப கதை பேசுதே, என்றும் இல்லா புயலின்று வீசுதே, கண்ணிமை போல் என்னை காக்கும் தெய்வம் என்று கண்ணீரில் நான் நனைய கடுஞ்சிலுவை
நடக்கின்றார். இறைமகன் இயேசு செல்கின்றார், என் இன்னலை ஏற்று நடக்கின்றார். இறைமகன் இயேசு செல்கின்றார். சாவினை ஏற்று செல்கின்றார், என் சிலுவையை விரும்பி சுமக்கின்றார். சாவினை ஏற்று செல்கின்றார், என் சிலுவையை விரும்பி சுமக்கின்றார். சிலுவையை விரும்பி சுமக்கின்றார். இறைமகன் இயேசு செல்கின்றார், என் இன்னலை ஏற்று நடக்கின்றார். இறைமகன் இயேசு செல்கின்றார். பகல் வேஷம் நான் போடுவதால், பாவத்திலே நான் மூழ்குவதால். பகல் வேஷம் நான் போடுவதால், பாவத்திலே நான் மூழ்குவதால். பரமன் பொழியும் திருவருளை பள்ளம் தோண்டி புதைக்கின்றேன். பரமன் பொழியும் திருவருளை பள்ளம் தோண்டி புதைக்கின்றேன். பள்ளம் தோண்டி புதைக்கின்றேன். இறைமகன் இயேசு செல்கின்றார், என் இன்னலை ஏற்று நடக்கின்றார். இறைமகன் இயேசு செல்கின்றார். உண்மை உரைக்கும் உத்தமரின் உரிமை வாழ்வினை பறிக்கையிலே. உண்மை உரைக்கும் உத்தமரின் உரிமை வாழ்வினை பறிக்கையிலே. மாசில்லாத இயேசுவின் மேல் மனச்சுமையேற்றி மகிழ்கின்றேன். மாசில்லாத இயேசுவின் மேல் மனச்சுமையேற்றி மகிழ்கின்றேன். மனச்சுமையேற்றி மகிழ்கின்றேன். இறைமகன் இயேசு செல்கின்றார், என் இன்னலை ஏற்று நடக்கின்றார். இறைமகன் இயேசு செல்கின்றார். இதோ கல்வாரி மலை. கல்வருக்கு நடுவே சிலுவையில் அறையப்பட்ட கருணையின் திருவுருவம் கர்த்தர் இயேசு. கன்னிமை குன்றாது தன்னை பெற்ற தாய் கண்ணீர் சிந்தி நிற்க, இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியா சீடர் அருளப்பர் அகம்கசிந்து நிற்கிறார். நீ கடவுளின் மகனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. நீ யூதனின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுபவனே, உன்னையே காப்பாற்றிக் கொள். தந்தையே, தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாம் தாம் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை.
நீ மெசியாவானால் உன்னையும் எங்களையும் காப்பாற்று. கடவுளிடத்தில் உனக்கு அச்சம் இல்லையா? நாம் தண்டிக்கப்படுவது முறையே, இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. இயேசுவே, இயேசுவே, நீர் உம் அரசுக்கு வரும்போது என்னையும் நிறைவு கூறும். இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று நான் உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். அம்மா, அம்மா, இதோ இதோ உன் மகன். இதோ இதோ உன் தாய். தந்தையே, தந்தையே, என்னை ஏன் கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறேன். எல்லாம் எல்லாம் நிறைவேறிற்று. என் தந்தையே, என் தந்தையே, என் ஆவியை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இறந்தாரே இயேசு பிரான், இந்த உலகம் உய்ய உயிர் துறந்தாரே இயேசு பிரான். இறந்தாரே இயேசு பிரான், இந்த உலகம் உய்ய உயிர் துறந்தாரே இயேசு பிரான். கரங்களில் ஆணியும் கால்களில் ஆணியும் பிளந்த விழாவுடன் பேச்சற்று மூச்சற்று இறந்தாரே இயேசு பிரான். இந்த உலகம் உய்ய உயிர் துறந்தாரே இயேசு பிரான். இயேசுவை கொன்று விட்டார்கள். அவர்தம் உடலை அடக்கம் செய்து விட்டார்கள். கல்லறைக்கு காவலும் போட்டு விட்டார்கள். அத்துடன் எல்லாம் முடிந்து விட்டது என்று இருமாந்திருந்தனர் இயேசுவின் எதிரிகள்.
அத்துடன் அவர் வாழ்வு முடிந்து விட்டதென எண்ணினர் மூடர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு தம் சீடர்களுக்கும் சில விசுவாசிகளுக்கும் பல இடங்களில் பலமுறை காட்சியளித்தார். இறுதியில் ஓர் நாள் மீண்டும் நம்மிடையே வந்திருக்கிறார். ஆண்டவரே, போதகரே, ஆண்டவரே, போதகரே, உங்களுக்கு சமாதானம். இதோ பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். என் தந்தை என்னை அனுப்பியது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரங்களும் எனக்கு அளிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்களுக்கு போதியுங்கள். உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன். இதோ மண்ணகப் பணிகளுக்கு அருளொளி வழங்கி என்றென்றும் விண்ணரசு ஆள்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அனைத்து கலைஞர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நடித்த கலைஞர்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது 1.5 மணி நேர ஒரு சிறு நிகழ்வு தான். இது பெரிய நிகழ்வு. நமது ஊருக்கு தகுந்த மாதிரி 1.5 மணி நேரத்தில் இது சுருக்கப்பட்டு இயேசுனுடைய பாடுகளை நாம் சித்தரித்து கொடுத்தோம். இதை நமக்கு வடிவமைக்க உறுதுணையாக இருந்தவர் நமது தியாகோன் அவர்கள். நம்ம தியாகோனுக்கு ஜோரா கைத்தட்டுங்க பார்ப்போம். குறைந்த காலத்திலே இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அற்புதமாக நமது பிரதர் அவர்கள் தயாரித்து கொடுத்தார்கள். அவர்களோடு நம்முடைய மற்ற 2 சகோதரர்களும் இருந்தார்கள். இதைவிட மேலாக இறைமக்கள் நீங்கள் ஒத்துழைத்தீர்கள். எல்லாவற்றிற்குமாக நம்முடைய இளைஞர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு பொருளாதார உதவி எதுவும் நமக்கு இல்லை. 2 வருடங்களுக்கு முன்பாக எலிசபெத் ராஜ்குமார் என்பவர்கள் 2000 ரூபாய் கொடுத்து இந்த நாடகத்திற்காக வைத்து கொள்ளுங்கள் என்று 2 வருடத்துக்கு முன்னால் கொடுத்தார்கள். அந்த 2000 வைத்து தான் இவ்வளவு வேலை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம்.
மற்ற எல்லா செலவுகளும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். ஆனால் கடவுள் நிறைவாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை என்னோடு இருக்கின்றது. இன்று நாளிலே அற்புதமாக சிலுவை பாதை ஸ்தலம் நமக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதோடு நம்முடைய இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த நாடகத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லோருக்கும் ஜோரா கைத்தட்டுங்க பார்ப்போம். பிரதர் வாங்க, பிரதரில் 2 பிரதர் வாங்க. இப்போ அப்படியே முட்டி போடுவேன் கீழே. எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடு. ஃபர்ஸ்ட் ரோலாம் முட்டி போடு, செகண்ட் ரோலாக இருப்பார். இந்த கலைஞர்களை நான் பாராட்டுகின்றேன். இவர்களுக்கெல்லாம் ஈஸ்டர் அன்று சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்படும். எல்லாருக்கும் ஈஸ்டர் முடிஞ்ச உடனே சிறப்பு ஏற்பாடு ஏற்படும். ஆகவே நல்லா ஒரு ஃபோட்டோ எடுப்போம் சார். வெரி குட், வெரி குட் சார். சார் நல்லா ஒரு ஃபோட்டோ எடுங்க பாப்போம். எல்லாரும் முகம் தெரியுதா பாரு? எல்லாருடைய முகம் தெரியுதா பாரு? இந்த நாளிலே நமக்கு இந்த உடை அலங்காரத்தை செய்து கொடுத்த நமது ஜகா மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளி அமைத்து கொடுத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அற்புதமாக ஒளி நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தது. நமது குமரேசன் அவருடைய குழுவினர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். நமது சுந்தரம் ஃபோட்டோகிராஃபர், அவர் வீடியோகிராஃபர், அவருடைய குழுவினர்களுக்கும் பாராட்டுகள். இன்னும் இதற்காக ஒத்துழைத்த அனைத்து பெற்றோர்களுக்கும், ஏனென்றால் மாலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஒத்துழைத்தீர்கள். அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம். முதலாவது காலையிலே பார்த்தபொழுது இந்த நிகழ்வு நடைபெறுமா நடைபெறாதா என்று நாம் திகைத்து கொண்டிருந்தோம். காலையில் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது நற்கருணை ஆண்டவர் ஆலயத்தில் போய் முட்டி போட்டு, மாலை நடைபெறுவது உங்களுடைய நிகழ்வு, நடக்குமோ நடக்காத உங்களது கையில் என்று தான் ஒப்படைத்து வந்தேன். ஆண்டவர் அற்புதமான ஒரு வல்லமை கொடுத்தார். ஜோரா ஆண்டவர் கைத்தட்டுங்க. எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற்றது. ஆக மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றிகள், பாராட்டுகள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். இந்த அத்தனை ஏற்பாடுகளையும் முன்னின்று ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டு வழிநடத்திய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஜோராக கைத்தட்டுவோம். ஆனால் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? 4 படை வீரர்கள் தான் போட்டேன் நான். 5ஆவது ஒருத்தர் நிற்கிறாரு. யாரா நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆக சூப்பராக அடித்தார். எல்லாரும் கரவொலி எழுப்பி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுவோம். இந்த நிகழ்வுகளுக்கு பலர் உதவி செய்திருக்கிறார்கள். உதவி செய்த ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய பங்கு இளைஞர்கள் தோள் கொடுத்து நல்ல எல்லா வேலைகளும் செய்தார்கள். பெரியவர்கள் முதியவர்கள் கூட எல்லா கேரக்டரும் நடித்தாங்க. சிஸ்டர்ஸ் ஆல்சோ, எம்சி சிஸ்டர்ஸ், என்ட்ரிகம் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். நன்றி 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 நன்றி. இங்கே எங்கள் எல்லாத்தையும் எப்பயுமே எங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்க பிரதருக்கும் ஃபாதருக்கும் ரொம்ப 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 இல்லாமல் செய்வேன்